ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீமத் நாராயணீயம் 71வது தசகம் கேசிவதம். யத்னேஷு சர்வேஷ்வபி நாவகேஷி கேஷி சபேஜேசி துரிஷ்டபந்துः த்வம் சிந்துஜாவாப்ய இதீவ மத்வா சம்பிராப்தவான் சிந்துஜவாஜிரூபஹ. இந்த 71வது தசகத்தில் கேசிவதத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அதில் 1வது ஸ்லோகத்தில் கேசி என்னும் அசுரன் வர்றதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, போஜராஜன் ஹம்சனுக்கு நெருங்கிய உறவினனும் கம்சனுக்கு உதவி புரிபவனுமான கேசி என்பவன் சிந்துவில், அதாவது பார்க்கடலில் லக்ஷ்மியால் உன்னை எளிதில் அடைந்ததை நினைத்து அவனும் சிந்து தேசத்தில் பிறந்த குதிரை உருவம் கொண்டு வந்தான் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். கந்தர்வதாமேஷ கதோபி ருக்ஷைர் நாதை சமுத்வேஜித சர்வலோகஹ பவத் விலோகாவதி கோபவாடீம் பிரமர்த்திய பாப புனராபதத்வாம். இந்த 2வது ஸ்லோகத்தில் கேசி கிருஷ்ணனிடம் வர்றதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த அசுரன் கேசி கந்தர்வ தன்மையால் குதிரை உருவம் எடுத்து கடுமையான சப்தத்தினால் எல்லா மக்களையும் பயமுறுத்தி கொண்டு கோகுலத்தை அழித்த பிறகு உன்னை எதிர்த்தான் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். தாக்ஷ்யார்பிதங்க்ரேஸ்தவதார்ஷ்யேஷ சிக்ஷேபவக்ஷோ புவி நாமபாதம் பிருகோபதாகாதகதாம் நிஷம்ய ஸ்வேனாபி சக்யம் ததிதீவ மோகாத். இந்த 3வது ஸ்லோகத்தில் அசுரனின் கெட்ட செயலை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, தாக்ஷ்யன் என்றால் கருடன். பிருகு முனிவர் காலால் உன்னை உதைத்த கதையை இந்த அசுரன் கேட்டிருந்தான். அவ்வாறு தன்னாலும் செய்ய முடியும் என்று எண்ணினான். உடனே அந்த அசுரன் தன் அறியாமையால் கருடன் மீது பதித்த உன் திருவடிகளை உடையவனான உன் மார்பில் உதைக்க முற்பட்டான் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். பிரவஞ்சயன்னஸ்ய குஹாஞ்சலம் த்ராகமும் ச ஜிக்ஷேபித தூரதூரம் சம்மூர்ச்சிதோபி ஹ்யதிமூர்ச்சிதேன க்ரோதோஷ்மணாகாதிது மாத்ருதஸ்த்வாம். இந்த 4வது ஸ்லோகத்தில் தன்னை எதிர்த்த கிருஷ்ணனை எதிர்த்து நிற்கிறான் அந்த கேசி. அதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த குதிரை அசுரனின் குளம்பின் தாக்குதல் உன்மேல் படாமல் அவனை காலால் எட்டி உதைத்து வெகு தூரத்தில் எறிந்தாய். அவன் வெகு தூரத்தில் சென்று விழுந்து மூர்ச்சி அடைந்தான். பிறகு மயக்கத்தில் இருந்து எழுந்து கோபத்துடன் உன்னை விழுங்கும் எண்ணத்துடன் ஓடி வந்தான் அல்லவா குருவாயூரப்பா குருவாயூரப்பனை பார்த்து பட்டது. த்வம்பாஹதண்டே கிருததீஷ்சவாஹா தண்டம் யதாஸ்தஸ்ய முகே ததானீம் தத்வ்ருத்திருத்தஸ்வசனோ கதாசுஹு சப்தீபவன்னப்யயமைக்யமாகாத். இந்த 5வது ஸ்லோகத்தில் கேசி வதத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ குதிரை வடிவில் இருந்த அசுரனை தண்டிக்க நீ நிச்சயித்தாய். அவனுடைய வாயில் உன் கையான பாகி தண்டத்தை செலுத்தினாய். அப்பொழுது உன் கை பெருத்து அவன் மூச்சுக்காற்று தடுத்ததால் அந்த குதிரை அசுரன் மூச்சு விட முடியாமல் உயிரிழந்தான். இப்படி குதிரை உருவத்தில் இருக்கும் அவன் உன்னோடு ஐக்கியமாகிவிட்டான் அல்லவா குருவாயூரப்பா குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். ஆலம்ப மாத்ரேண பசோசுராணாம் प्रासादके नूत्नैवास्वमेते कृदे त्वया हर्षवसात् सुरेन्द्रास् त्वां तुष्टुवु केशव नामधेयम्. இந்த 7வது ஸ்லோகத்தில் கேசவன் என்ற பெயர் வந்ததை பற்றி பட்டதிரி விளக்குகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, குதிரை வடிவில் இருந்த கேசி என்ற அசுரனை நீ கொன்றது புதுமையான அஸ்வமேத யாகம் செய்வது போல் இருந்தது. இந்த யாகத்தில் மந்திரமோ ஹோமம் அக்னி ஒன்றுமே இல்லை, குதிரை மட்டும்தான் இருந்தது. கேசி என்ற அசுரனை கொன்றதால் தேவர்கள் உன்னை கேசவன் என்ற நாமம் சொல்லி துதித்து மகிழ்ந்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். कंसायते शौरिसुदस्त्वमुक्त्वा
तं तत्त्वदोक्तं प्रदिरुध्य वाचा प्राप्तेन केसी क्षपणावसाने ஸ்ரீநாரதேன த்வமபீஷ்டுதோபுஹு. இந்த 7வது ஸ்லோகத்தில் நாரதர் கம்சனிடம் கிருஷ்ணனை மருமான் என்று கூறுதல் வர்ணிக்கிறார் பட்டதிரி. ஓ குருவாயூரப்பா, நாரதர் கம்சனிடம் நீ வசுதேவரின் மகன் என்று கூறினார். உடனே கம்சன் வசுதேவரை கொல்ல முயன்றான். அப்பொழுது நாரதர் அந்த கம்சனை நல்ல மொழிகள் கூறி தடுத்தார். பிறகு கேசி வதத்தின் முடிவில் அங்கு வந்து உன்னை நன்றாக துதித்தார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். கதாபி கோபை சஹகானனாந்தே நிலாயன கிரீடனலோலுபம் த்வாம் மயாத்மஜ பிராபதுரந்தமாயோ வியோமாபிதோ வியோமச்சரோ பரோதி. இந்த 8வது ஸ்லோகத்தில் வியோமாசுரன் வர்றதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மயனின் மகன் வியோமன் என்ற அசுரன் அளவற்ற மாயங்கள் செய்வதும் விண்ணுலக மாயம் செய்வதில் வல்லவன். எப்பொழுதும் தேவர்களுக்கு துன்பமளித்து கொண்டே இருப்பான். ஒரு நாள் நீ காட்டில் கோபகுமாரர்களோடு ஒளிந்து விளையாடி கொண்டிருந்த பொழுது இந்த அசுரன் வியோமன் உன்னிடம் வந்தான் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். சச்சோர பாலயித வல்லவேஷு சோராயிதோ கோபசிஷுன் பசும்ச்ச குஹாசு கிருத்வா பிததே ஷிலாபிஸ் த்வயா ச புத்வா பரிமர்த்திதோ பூத். இந்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, கோபகுமாரர்கள் திருடர்களாகவும் காப்பாளர்களாகவும் விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த அசுரன் வியோமன் கோபகுமாரர்களுக்கு நடுவில் ஒரு திருடனாக விளையாடி கொண்டு கோபகுமாரர்களையும் பசுக்களையும் குகையில் அடைத்து வைத்தான். குகையின் பாதையை கற்களால் அடைத்து மூடிவிட்டான். இதை அறிந்து நீ அங்கேயே அவனை கொன்றாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ஏவம் விதைச்சாத்புத கேளிபேதைர் ஆனந்தமூர்ச்சாமதுலாம் பிரஜஸ்ய பதே பதே நூதனயன்ன சீமம் பராத்மரூபின் பவனேஷ பாயாக. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த. இந்த 10வது ஸ்லோகத்தில் கோபகுமாரர்களுக்கு ஆனந்தம் அளிக்கிறார் பகவான். அதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இப்படி பலவிதமான வியக்கும்படி லீலைகள் புரிந்த நீ கோகுலவாசிகளுக்கு ஆனந்த பெருக்கை அடிக்கடி கொடுத்து கொண்டிருந்தாய். பரமாத்மாவே, நீயே என்னை காக்க வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் கண்ணனின் திருவடி தாமரைகளில் விழுந்து பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.